எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். முதலாளி வெற்றி, லாகூல், மட்டு எல்லாரும் வந்துட்டோம். என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு ஐபிஎல்ல. சிறப்பாக ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி. பட் ஆனால் ரொம்ப க்ளோஸாக போய் அந்த மாதிரிலாம் இல்லை, கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு மேட்ச் பார்க்குறதுக்கு. பட் ரொம்ப கன்வின்சிங்காக ஒன் சைடடாக இருந்துச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ் டாமினேட் பண்ணாங்க 107. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபுல்லாக டவுன்ஹில் தான். கம்ப்ளீட் ஸ்லைடு, ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆர்சிபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா வருவோம். அவங்கவுங்க முதல்ல உங்களை ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன இந்த மேட்சை பற்றி சொல்லுங்க. கேகேஆர் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ம் இந்த குவிண்டின் டிகாக்கு ஏன் நீங்க ஜெயிக்கிறேன்னு சொன்னதாலயா? இல்ல அதுக்கு இல்ல, இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். குவிண்டின் டிகாக்கு, ரஷலு, ரிங்கு சிங் இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாம், தேவையில்லாம ஆடினாங்க. ஸோ அதுதான் முக்கியமான காரணம் நீ நினைக்கிறியா? ஆமா, ஆனால் ஓவரால் ஆர்சிபி பவுலிங் நல்லா இருந்தது, அதை சொல்லி ஆகணும். பட் தென் என்ன பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிருச்சு. 170 இந்த விக்கெட் ரொம்ப பேட்டிங் நல்லா பேட்டுக்கு வந்துச்சு. அப்போ வந்து மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். மட்டு வெற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஆக்சுவலாக 170 அடிச்ச அப்புறம் கூட சான்ஸ் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா நரேன், வருண் சக்கரவர்த்தி போடுவாங்கன்னு டியூ வந்து, ஏன்னா லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ் லிவிங்ஸ்டன் போட்டதெல்லாம் பயங்கரமாக கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் டியூ வந்து முடிஞ்சிருச்சு. நான் 174 டியூ இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் அதை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் முடிச்சு விட்டாங்க. முன்னாடி இருந்த பிச்சுக்கு 174 ஓகே இருந்துக்கலாம். பட் அவங்க அந்த ரீவேம் பண்ண பிச்சுக்கு அப்புறம் லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த லாஸ்ட் சீசன்ல இருந்தே வந்து 200+ வந்து டெஃபினட்டா அதான் ஒரு பார் ஸ்கோர். 170 இந்த லோவர் எண்ட் தான். அட்லீஸ்ட் தேவர் 30 to 40 ரன்ஸ். ஆனா இவங்க 16th ஓவருக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. அப்படின்னா நீங்க அதுவே கூட பத்தாது. வித்தார் வித்வுட் டியூ 25 ரன்ஸ் 30 ரன்ஸ் ஷார்ட் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். என்னன்னா இனிஷியலா நல்லா பேட்டுக்கு வந்துச்சு. இன்னைக்கு நான் பார்த்தது சொல்றேன். இனிஷியலா நல்லாவே பேட்டுக்கு வந்துச்சு, நல்ல பவுன்ஸும் இருந்துச்சு. பட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஹேசல்வுட் ஷோட் ஹவு டு பவுல் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் பிச்சஸ். பட் தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட் ஸ்லோ ஆச்சு, கொஞ்சம் நின்று தான் வந்துச்சு. அப்போ அதை அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. இவங்க வரும்போது டியூ வந்துச்சு. பட் தட் இஸ் ஃபைன். பட் இருந்தாலும் ஆட முடியாது அப்படின்லாம் இல்லை. இட் வாஸ் ஸ்டில் ரோடு இஸ் அ ரோடு தான். இது ரோடு தான் ஈடன் கார்டன்ஸ்ல இருக்கிறது. பட் சம்திங் இன் இட் ஃபார் த ஸ்பின்னர்ஸ். கொஞ்சம் ரோடு தான். மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் நல்லா சரியா பண்ணல. ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணோம். 3 பேருமே ஃபெயிலியர் ஆனது. ஒரே மேட்ச்ல 3 பேர் ஃபெயிலியர் ஆனது. என்ன பொறுத்த வரைக்கும் த மொமெண்ட் தட் ப்ரோக் கேகேஆர்ஸ் மேட்ச் வந்து அந்த ஓவர் வந்து சுயாஷ் சர்மாக்கு ரஜத் பட்டிதார் கொடுத்து ரசல் வந்து ரசல் லெக் ஸ்பின்னரை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ரசல் வந்தாலே அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்போ வந்து ரசிக் சலாம் 2 ஓவர் வச்சிருந்தாரு, ஹேசல்வுட் 2 ஓவர் வச்சிருந்தாரு, யாஷ் தயால் 2 ஓவர் வச்சிருந்தாரு. போட்டிருக்க தேவையில்லை சுயாஷ் சர்மா. இருந்தாலும் ரசலுக்கு அந்த லெக் ஸ்பின்னர் மேட்சப்புக்காக எடுத்துகிட்டு வந்தார். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்டரியும் அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு கூகுளி ஃப்ளைட் பண்ணி போட்டு பால் ஸ்லோவாக வந்தனால தான் ஷார்ட் ஆடி முடிச்சிட்டார் ரசல், போல்டு. பட் இதுக்கு முன்னாடி அவங்க பவர் பிளேயில் பண்ண சேஞ்சஸ்லாம் வந்து லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்தது. பட்டிதார் பண்ண சேஞ்சஸ், 2 டீமுமே ஸ்பின்னர்ஸ் உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கு நம்ம பின்னாடி போவோம். பட் இந்த சேஞ்ச் வந்து ஐ திங்க் தட் ப்ரோக் த மேட்ச். அந்த பாயிண்ட்ல ரசல் அவுட் ஆனது அப்படிங்கிறது தட் ப்ரோக் த மேட்ச். சிங்கிள் எடுத்துருக்கலாம். சிங்கிள் எடுத்து அந்த ஓவர் ஆடிட்டு கடைசி 4 ஓவர் அடிச்சிருந்துருக்கலாம். அதான் ரகுவன்ஷி அந்த சைடு இருந்து கொஞ்சம் ஃபீல் வேற பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவுட் ஆன அப்புறம் கொஞ்சம் கடியா சிங்கிள் எடுத்து கொஞ்சம் தட்டிடலாம். அதுதான் பாயிண்ட்ல வந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸ் டெத் கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. சோ இவன் ஸ்டேட் ஆன்னா ஸ்கோர் டெஃபினட்டா போயிருக்கும். அதுதான் வெற்றி. ரசல் இருந்தா இன்னொரு 4 6 எக்ஸ்ட்ரா. நீ சொன்ன அந்த 30 ரன், ஒரு 35 ரன் 40 ரன் ஷாட். இல்ல கடைசி 6 ஓவர்ஸ்ல லிவிங்ஸ்டன் வந்து 2 overs 14 போற அளவுக்கு இவங்க விட்டுருக்காங்க. ஐ மீன் என்னதான் ஸ்பின் ஆனாலும் லிவிங்ஸ்டன் பால்ல கொஞ்சம் ரமன்தீப்லாம் கொஞ்சம் அடிக்க ட்ரை பண்ணிருக்கலாம். சும்மா சிங்கிள் எடுத்துட்டு இருந்தார். அப்ப அது வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட். அந்த ஓவர் 4 ரன் கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டார் லிவிங்ஸ்டன். அவங்க அட்டம் கூட பண்ணல அடிக்கிறதுக்கு அந்த ஓவர்ல. அவங்க தெரியல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் அதிகமா தான் போயிருக்காங்க, 10 7. இவங்க பாரு, குருணல் பாண்டியா, லிவிங்ஸ்டன்லாம் வந்து 7 இதுல போட்டிருக்காங்க பவுலிங். அதுதான். பட் இன்னொன்று என்னன்னா, வருண் சக்கரவர்த்திக்கும் என்ட்ரி பாயிண்ட் தப்புன்னு நான் ஃபீல் பண்றேன். குருணல் பாண்டியாவுக்கும் என்ட்ரி பாயிண்ட் தப்புன்னு நான் ஃபீல் பண்றேன். 2 டீமுமே பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் போட்டது தப்பு தான். அட்லீஸ்ட் இவங்களுக்காவது வேற வழி இல்லை, வருண் சக்கரவர்த்தி போட்டு தான் அவனு ஃபர்ஸ்டே அடிச்சிட்டாங்க அப்படின்றனால குருணல் பாண்டியா அந்த என்ட்ரி பாயிண்ட் தப்பு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு வந்துருக்கலாம்ல பவர் பிளேக்கு அப்புறம். அதான் குருணல் பாண்டியா வந்து அதுவும் நரேன் இருக்கும்போது கண்டிப்பா தப்பு தான்.
அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஓவர் அவங்க ரசிக்ஸ் எல்லாம் கொடுத்ததே வந்து இந்த ஆஷ் தயால் கடைசியாக 3 ஓவர் தான் போட்டார். அவருக்கு இன்னொரு நியூ பால்ல இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாம்ல அப்பயே. சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் 3 ஓவர்ஸ் அவங்க இன்னும் 10 இருந்தாங்க. அடுத்த 3 ஓவர்ஸ்ல பார்த்தா அவங்க 65 வந்தாங்க ஸ்கோர். அது வந்து சும்மா ஏற்கனவே ப்ரீ பிளான் சும்மா இது மாதிரி இருந்துச்சு. அதுதான் அது வெற்றி நீ கொஞ்சம் நினைக்கிறேன். கொஞ்சம் அவங்க ரன் போனோன்னு ரசிக்ஸ் எல்லாம் போனோன்னு ஐ திங்க் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு சரி மாத்தி விடலாமா கண்ட்ரோல் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 சைடும் பேசிக்கா ரன் ரேட் கண்ட்ரோல் பண்ண ஸ்பின்னர் இறக்கி விட்டுருக்காங்க. பட் வருண் சக்கரவர்த்தி ஒர்க் அவுட் ஆகல அண்ட் இட் ஸ்ட்ரைக் மச் ரெஸ்ட் ஆஃப் த கேம் ஆஸ் வெல். பட் குணால் பாண்டியா நல்லா பவுல் பண்ணாரு. ஆண்டி ஃபிளவர் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் குணால் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் சரியா போடல வெற்றி பவர் பிளேல. First 15 runs அதான் ஃபர்ஸ்ட் ஓவர் 15 ரன்ஸ், ரெஸ்ட் 3 ஓவர்ஸ் 14 ரன்ஸ் ஒரு 14 ரன் தான் 3 கொடுத்திருக்காரு. விக்கெட். ஆமா. பட் பவர் பிளேல எனக்கு என்னமோ அது வந்து ஒரு பெரிய ஸ்பின்னர் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. 15 ரன்ஸ் ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. பெரிய 24 நரேன் இருக்கும்போது கொடுத்துருந்தாரு. ஆனா அடிச்சது எல்லாமே ரஹானே தான் அடிச்சாரு. நரேன் ஒரு 4 தான் இல்ல அடிச்சாரு. வெற்றி 15 ரன் எப்படி நம்ம ஓகேன்னு சொல்ல முடியும்? அது வந்து நல்லா போட்டாங்க ஃபர்ஸ்ட் 2 ஓவருமே ஏசிலூட் ஆஷ் தயால 3 ஓவர்ஸ் 10 ரன்ஸ் நம்ம 3 ஓவர்ஸ் 10 ரன் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க சாரி அதான் அந்த மாதிரி பண்ணப்போ சொல்லு வெற்றி. அதான் ரன்ஸ் போயிடுச்சு அதுக்கப்புறம். பட் தே வர் ஏபிள் டு கேபிட்டலைஸ். அவங்க திருப்பி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பவர் பிளே முடிஞ்ச உடனே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அது மாதிரி கேபிட்டலைஸ் பண்ணாம நம்ம ஆனா முன்னாடி ரஹானே வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல மாட்டாருன்னு நினைச்சோம். பட் ஹி ப்ரூவ்ட் இஸ் வொர்த். நல்ல டச்ல இருந்தாரு. எல்லாமே நல்லா அடிச்சாரு. அதான் மேபி புவனேஸ்வர் குமார் இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. புவனேஸ்வர் குமார் இருந்தா அவங்க பவர் பிளே பிளான் ஏவோட போயிருந்திருப்பாங்க. லேட் இன்ஜுரி. அதேதான் நினைக்கிறேன். ரசிக்ஸ் எல்லாம் 4th ஓவர் தான் ஐ திங்க் பிளான் ஏன்னு நினைக்கிறேன். எக்ஸப்ட் தட் பிளேயர் தான் சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஸோ அதுவா இருந்திருக்கலாம். அது மிஸ் ஆயிருச்சு. பட் தென் தே புல் பேக் வெல். 10 ஓவர் 107 அப்படின்றதுக்கு அப்புறம் தே புல் பேக் யூஸ் தே ரிசோர்சஸ் வெல்ல. கேகேஆர் அந்த அதர் ஹேண்டு சரியா ஆடல. அவங்க வந்து ஒரு சாம்பியன்ஷிப் வின்னிங் சைடாக இருந்தாங்க. இப்போ இந்த வாட்டி வந்து 3 பிளேயர் கீ பிளேயர்ஸ் இல்லை. நம்ம முன்னாடியே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். லைக் ஸ்டார்க்கு, சால்ட்டு, ஐயர் பொட்டன்ஷியல் பிளேயிங் லெவன்லேருந்து அந்த 3 பேர் இல்லை. அது வந்து அவங்கள மேசிவாக இவ்வளோ இம்பேக்ட் பண்ணிருச்சு. அந்த அதர் ஹேண்ட் ஆர்சிபி வந்து தே brought in குட் பவுலர்ஸ் ஃபார் த கண்டிஷன்ஸு. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் கண்டிஷன்ஸ்க்குனாலும் தேவர் ஏபிள் டு கண்ட்ரோல். குணால் பாண்டியா ரன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, ஹேசல்வுட்டு, யாஷ் தயால், புவனேஸ்வர் இவங்களை வச்சு ஓட்டிடுவாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஐ திங்க் தே ப்ரூவ் தட். இதில் இன்னொன்று என்னென்னா இம்பார்ட்டன்ட் டாக்கிங் பாயிண்ட் வந்து செலெக்ஷன் ஆஃப் ஸ்பென்சர் ஜான்சன் அஹெட் ஆஃப் ஆண்ட்ரிக் நோக்கியா. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நியூ பால் ஓகே ஒரு ஓவர் நல்லா தான் போட்டாரு லக்கு. பட் ஆல்மோஸ்ட் மேட்ச் அப்பயே முடிஞ்சிச்சு. பட் அது ஒரு 50-50 கால் தான். இப்போ நோக்கியா இருக்கிற ஃபார்முக்கு ஏன் 2 பேரும் ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் கடைசியில எப்போ ஃபார்ம்ல இருந்தாரு ராகுல்? நீங்க நோக்கியா பாட்டு பாடிட்டே இருந்தீங்க, நோக்கியா உட்கார வச்சுட்டாங்க. நல்லதா போச்சு. பட் ஆனா நோக்கியா விளையாண்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஃபேண்டசில எடுத்துருக்கீங்க. அதனாலதான் பாட்டெல்லாம் பாடினாரு நோக்கியாவை எடுத்துட்டு. நோக்கியா கரண்ட் ஃபார்ம் ஃபிட்னஸ் லெவல் அவங்க பார்த்திருப்பாங்கல்ல. ஸ்பென்சர் ஜான்சன் ஆஃப் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஏன்னா டெஃபினட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் யூஸ்வலா போயிருப்பாங்க. அப்படின்றப்ப ஸ்பென்சர் ஜான்சன் செகண்ட் சாய்ஸா தான் இருந்திருப்பாரு. பட் அவங்க வந்து நெட்ஸ்லயும் பேக்டர்ஸ் மேட்ச்லயும் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இருக்கலாம். நானும் இன்னும் என்ன ரீசன் நினைக்கிறேன்னா நோக்கியா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் தான் போடுறாரு ஃபார் அ லாங் டைம். ஹர்ஷித் ராணா மேபி இப்போ அவரும் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் தான் போடுறாரு. இப்போ வைபவ் அரோராக்கு பார்ட்னர் பண்ணுறதுக்கு தே நீட் லெஃப்ட் ஹேண்டட் பவுலர் இனிஷியலி அப் ஃப்ரண்ட். அந்த ஆங்கிலும் அவங்க பார்த்துருக்கலாம். பட் கோயிங் ஃபார்வர்டு இப்போ சப்போஸ் ஸ்பென்சர் ஜான்சனை ட்ராப் பண்ணாலும் நோக்கியாவோ இல்லை ஹர்ஷித் ராணாவோ நியூ பால் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் ஒன் ஆஃப் தம் ஷுட் டேக். ஹர்ஷித் ராணா நியூ பால் எடுக்கிறதுலேயே ஒன்றும் தப்பு இல்லை. பவுன்ஸ் இருக்கு அந்த சர்ஃபேஸில். ஐ திங்க் ஹி வில் கெட் லாட் ஆஃப் பர்ச்சேஸ். நோக்கியாவும் நியூ பால் வேர்ல்ட் கப்ல T20ல நியூ பால் போட்டார் நினைக்கிறேன். T20 வேர்ல்ட் கப்ல போட்டாரு. பட் தென் அதான் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆல்வேஸ் பால் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். அந்த டிசிஷன் அவங்க எடுக்கணும். ரசல் இன்னைக்கு பால்ல யூஸ் பண்ணல. இல்லை ரசலுக்கு நியூ பால் ட்ரை பண்ணுறாங்களா இல்லை ரசல் டெத்தில் தான் யூஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அது இனிமேல் பார்த்தா தான் தெரியும். பட் ஒரு கன்வின்சிங் லாஸ். இப்படி வந்து ஒரு பயங்கரமாக ஒரு அடி வாங்கிட்டு 16 ஓவரில் சேஸை முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இட் கேன் பி வெரி டிமாரலைசிங். தே ஹாவ் டு கண்டம்ப்ளேட் சம் சேஞ்சஸ். அதுவும் குறிப்பாக வந்து இப்போ பேட்டிங்கில் வந்து அவங்க பெருசாக மாற்ற முடியாது. ஐ திங்க் திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் தேர் பேட்டிங் லைனப். பவுலிங்கில் அப்ரோச் டு தி பேட்டிங் மாத்தணும். கரெக்ட்.
பண்ணணும்னு தெரியல. மீன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் எல்லாமே கொஞ்சம் ட்ரெஸ்ல எல்லாமே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் அது அந்த உடனே சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த பிட்ச் வந்து 200+ பிட்ச் தான். அது நமக்கு தெரியும். ஒரு மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பட் அவங்க ஸ்டார்டட் வெல். அதே தான் கண்டினியூ பண்ணலாம். ஒரு மேட்ச்க்கு உடனே கம்ப்ளீட்டா இல்ல சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பேட்டிங் மாத்த தேவையில்ல, பவுலிங் வந்து அதே பவுலிங்கே போடணும்னு நினைக்கிறியா நீ? ஐ மீன் தே டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன். ஸ்பென்சர் ஜான்சன், நோக்கியா 2 பேரும் உடனே ஒரு மேட்ச்க்கு மாத்தி இது மாத்தி பண்றது வந்து நல்லது மாறி இல்ல. மறந்து வர வேணாமா லாகுல்? ஆமா ஒரு 4 மேட்ச்னாச்சு தே ஹேவ் டு கோ வித் திஸ். உடனே 4 மேட்ச் மாத்தணும்னு அவசியம் இல்ல. தோக்கணுங்கிறப்ப இல்ல இல்ல இப்ப ஸ்பென்சர் ஜான்சன் இப்ப நோக்கியா மாத்தினா என்ன பெரிய சேஞ்சஸ் இருக்கும்ன்றியா? மாத்தி மாறி மறந்து வருவாங்களா இல்லையா ராகுல்? கண்டிப்பா மாறும், மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் பெரிய அளவுக்கு மாறுமான்னு தெரியல. மாத்தணும் எல்லாத்தையும் மாத்துறோம் மாத்தணும். மாத்துறோம் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறீங்க. மாறணும். எல்லாத்தையும் மாத்துறோம் அப்படிங்கிறீங்க. லிவிங்ஸ்டன் வந்து வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போட்டு முடிச்சோடனே நிம்மதியா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அடியை போட்டுறாரு. ம். ஆமா. என்ட்ரி பாயிண்ட்டும் நல்லா வச்சுட்டாங்க கரெக்டா. ஓகே. ஆர்சிபி பெர்ஃபார்மன்ஸ்ல ஐ திங்க் தே ஹேட் அ காம்ப்ரிஹென்சிவ் கன்வின்சிங் பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்து கேப்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆர்சிபி மேபி பவர் பிளே பவுலிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இஃப் புவனேஸ்வர் குமார் இஸ் ஃபிட் அண்ட் மேக்ஸ் தட் 11, ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்கா இதுவாயிடும். பவர் பிளே இதாயிரும். ஐ திங்க் படிக்கல் வந்து இன்னும் நல்லா ஆடி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி மேட்ச்லாம் நாட் அவுட்டாக வெளியே வரணும். பாலும் மிச்சம் இருந்துச்சு. நான் இப்போ நம்மளே விளையாடுற ஒரு மேட்ச் அப்படின்னா இந்த மாதிரி என்ன ஈஸியாக தள்ளி நாட் அவுட்டாக வெளியே வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போவோம். ஐ திங்க் ஹி கேவ் இட் அவே அன்னெசரிலி. அது ஒரு இது. பட் ஐ திங்க் தே வில் கிவ் ஹிம் அ ரன் 4-5 மேட்சஸ். பட் இது சம்திங் டு பி இது. மற்றபடி ஆர்சிபி தேவர் ஆல் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அந்த ஐ திங்க் பெங்களூர்ல விளையாடும் போது தே மைட் ஈவன் கோ வித் ரசிக் சலாம், சுயேஷ் சர்மா ஸ்பாட்லன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சுயேஷ் சர்மா தான் விளையாடுவாரா? புவனேஸ்வர் குமார் வந்த அப்புறம் இன்னைக்கு இல்ல ஒரு மேட்ச் பத்தி ஃபர்ஸ்ட் ஓவர் 20 ரன்ஸ் என்னமோ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2 ஓவர்ல 15 தான் கொடுத்தாரு. கேம் பேக் வித் விக்கெட் எவ்ரிதிங். பட் அதான் நியூ பால் இல்லாம பின்னாடி மிடில் ஓவர்ஸ்ல அதான் அது எப்படின்னு தெரியல. சுயேஷ் சர்மாவா ரசிக் சலாமா இருக்கும் ஆர்சிபி ஐ மீன் பெங்களூர்ல. போனஸ் போவி கம்சன். இப்போ பர்சனலா சுயேஷ் சர்மா வந்து ரொம்ப புவரா இன்னைக்கு போட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். he got a wicket accepted. அதான் சொல்லு. இப்போ 4 overs 47 he got lucky. இன்னும் கொஞ்சம் ரன் கூட போயிருப்பாரு. அந்த ஒரு கூகுளி அது ரசல் வந்து அவுட் ஆனதான் ரசலோட மிஸ்டேக்குன்னு தான் நான் சொல்லுனே தவிர அவர் ஸ்பீட் த்ரூ த ஏர் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அது வந்து ரொம்ப எவிடெண்டாக தெரிஞ்சிச்சு பார்க்கும்போதே. ஐ திங்க் வில் பி சார்ட்டட் அவுட் இந்த கம்மிங் டேஸ் தான் நினைக்கிறேன். வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு ஹேவ் அ கிரேட் ஐபிஎல் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது கண்டினியூ டு பர்சிஸ்ட் வித் ஹிம். யார் ரசல் சொல்றீங்களா சுயேஷ் சர்மா சொல்றீங்க? சுயேஷ் சர்மா ஸ்பீட் த்ரூ த ஏர்லாம் சொன்னேன்ல. ஓ 2 பேருமே சொல்றீங்களா? ரசல் கொஞ்சம் ஃபிட்னஸ் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது முன்னாடி சீசன் கம்பேர் பண்ணும்போது. இல்ல லாகுல் எனக்கு ஃபோன் பண்ணி சிரிச்சாரு. அது ரசல் ஃபிட்னஸ் தானே. ஆமா. ரசல்ல பேட்டிங் ஒன்றும் பெரிய ஃபிட்னஸ் தேவையில்ல. பட் அது வந்து தெரியுது எல்லாரும் வராங்க. லெக் ஸ்பின்னர் வந்து உங்களுக்கு கூகுளி போட போறாங்கன்னு தெரியுது. முதல் பால் போட்டுட்டாரு. அதே 2வது பால் 4 அடிச்சோன்னே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சோ. 6 அடிச்சு வெளியே அடிச்சலாம் நினைச்சாரு. ஆனா இப்படிதான் 3 சீசனோ 4 சீசன் முன்னாடி ரசல கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவரு கிழிச்சு விட்டாரு அந்த சீசனு. கிங் காங்கா வந்துருவாரா? அட்டி மரணாட்டி அடிச்சாரு அந்த சீசனை. ஞாபகம் இல்லை 3 இயர்ஸா 4 இயர்ஸுக்கு முன்னாடி. பட் லெட்ஸ் see. ஓகே லெட்ஸ் see. நம்ம அதான் போக தான் தெரியும். மோஹித் ரத்தி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆர்சிபிக்கு. இன்கேஸ் தே வாண்ட் டு ஸ்விட்ச் ஓவர் தே கேன். பட் ஆனால் நேற்றே ஆண்டி ஃப்ளவர் தெளிவாக சொல்லிட்டாரு தேர் கோயிங் டு பேக் சுயாஷ் சர்மா அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்ப்போம். ஐ ஹோப் ஹி ப்ரூவ்ஸ் மீ ராங். பட் ஐ எம் நாட் வெரி ஹாப்பி. ஐ டோன்ட் see him going far in the tournament. நரேன் வந்து பவுலிங் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டாரா? அதான் ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஹர்னியா அவருக்கு இருக்கு அப்படின்லாம் வெற்றி சொல்லு. வெற்றி அது சுயாஷ் சர்மா. சுயாஷ் சர்மா தான் கேட்குறான். நீங்க நரேன் கேட்டீங்களா லாகுல்? நரேன் கேட்கறேன் நான். சொல்லுங்க. மட்டும் நரேன் பவுலிங் ஆக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கா என்ன? இல்ல ஐ மீன் எப்படி சேஞ்ச் பண்ணது அப்படியே தான் இருக்கு. ஒன்றும் பெருசா அவர் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கொஞ்சம் நார்மல் நல்ல ஆக்ஷன் போட ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்சம் இது பண்ணி தான் போடுவாரு. ஓகே. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம், கேகேஆருக்கு வந்து திண்டாட்டம்.
முடிஞ்சது. லாகுல், அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் ப்ரெடிக்ஷன் இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆகலை. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் ஆகும். வில் சி ஹவ் இட் கோஸ். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஆனால் வந்து ஒரு ஒன் சைடட் மேட்சாக போயிடுச்சு. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? கேகேஆர் நிறைய சேஞ்ச் இது பண்ணோம். ஐ மீன் நிறைய பிளேயர்ஸ் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆர்சிபி வைஸ் ஒரே ஒரு இதுதான், படிக்கல் வந்து ஃபெயிலியர் தான், அதுதான் ப்ராப்ளம். மற்றபடி பவர் பிளே பவுலிங் கொஞ்சம் புவனேஸ்வர் better-ஆ குமார் வந்துட்டா அதுவும் சரியாயிடும். பவர் பிளே பவுலிங்கும் ஐ திங்க் காம்ப்ரிஹென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன். இன்னும் கொஞ்சம் கேப்டன்சி சேஞ்சஸ் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். கடைசியாக நல்லா பண்ணாரு, பட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து பவர் பிளே இது இல்லை. மற்றபடி எவ்ரி திங் வாஸ் லைக் இதுக்கு மேல எதுவும் கேட்க முடியாது. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு ஐ திங்க் ஆர்சிபி நல்லா ரீக்ரூப் ஆயிட்டாங்க. லாஸ்ட் ப்ரீவியஸ் டேர்ம்ஸோட யூஸ்வலா ஃபர்ஸ்ட் மேட்சே நம்மளுக்கு தெரியும் எங்க திணறாங்க, கேப் இருக்குன்னு. இந்த தடவை கேப்பே இல்லை. ஸோ தே ஹாவ் அ குட் டீம், ஃபியூ பிரதர், கேப்ஸ் டு இட்ஸ் எண்ட் சார்ட் ஆஃப் த அவுட். டே இட்ஸ் ஆர்சிபி. அப்படின்ட்டீங்க. இப்போ மாத்திட்டீங்க, நீங்க கட்சி தாவிட்டீங்க. இல்ல, எண்ட் ஆஃப் த டே ஆர்சிபின்னு அப்படி சொல்ல வரேன். ஓகே, கடைசியில வந்து என்னதான் இருந்தாலும் ஆர்சிபி தான்டா அப்படிங்கிறீங்க. அவங்க ஆர்சிபி தனம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறீங்க. அப்படி சொல்ல வரேன் நான். ஆர்சிபி தனம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே. சரி, அதே மாதிரி கேகேஆர் வந்து புது டீம்னால தே ஹேவ் டு ரீக்ரூப் அண்ட் நவ் டு கெட் சம் திங்ஸ் ரைட். ஐ திங்க் தே வில் ஒர்க் ஆன் இட் அண்ட் கெட் பெட்டர். ஹோப்ஃபுல்லி வீல் ஹேவ் மோர் எக்ஸைட்டிங் மேட்சஸ் கம்மிங் டவுன் த லைன். இப்போ கேகேஆர் அடுத்து வந்து ஹோம் மேட்ச் ஐ திங்க் ராம்நவமினால தே ஆர் கோயிங் டு பிளே இன் குவஹாத்தி. அதே மாதிரி ஆர்சிபி இஸ் விசிட்டிங் சென்னை. We will follow up with the more reviews. Signing off, Faraday Squad.